வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக கொரோனா காலத்திற்கு பிறகு நம்முடைய சமூக வாழ்வில் உளவியலில் ஏற்பட்ட பல மாற்றங்களை பற்றி இன்றைக்கும் கூட உலக அளவில் தொடர்ந்து ப ஒரு ஆய்வுகளும் ஆலோசனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதனுடைய நீடித்த தாக்கங்கள் சமூகத்தில் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பார்க்கிறபோது, தன்மயமாதல், சமூக விளக்கம், சமூகத்திலிருந்து விலகிச் செல்லுதல், அதற்கேற்ற பொருளாதார சமுதாய கட்டமைப்புகள் புதிதாக உருவாக்கப்படுதல், இதை பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அறிவிற்கும் அனுபவத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு நடைப்பயிற்சி என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி செய்வதற்கு இப்பொழுது எந்திரங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு எந்திரத்தில் ஏறி நின்று கொண்டால் நீங்கள் வாக்கிங் செல்வது போல, நடைப்பயிற்சிக்கு செல்வது போல நீங்கள் அந்த மிஷினிலிருந்து ஓடிக்கொண்டே இருக்கலாம். உங்களை சுற்றி ஒரு 4 சுவர்கள் மட்டும்தான் இருக்கும். அதே நடையை நீங்கள் ஒரு கடற்கரையிலோ, சாலைகளிலோ, பூங்காக்களிலோ மேற்கொள்கிற போது சூரிய ஒளியை காணுகிறீர்கள். சுற்றி இருக்கக்கூடிய மனித முகங்களை காணுகிறீர்கள். தெருக்களில் நடக்கக்கூடிய மாற்றங்களை காண்கிறீர்கள். சிறு சிறு சம்பவங்கள், காற்றை சுவாசிக்கிறீர்கள். இப்படி ஒரு ஒரு நிலக்காட்சியினுடைய பல்வேறு விதமான, புறக்காட்சியினுடைய பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து உணர்ந்து கொண்டே செல்கிறீர்கள். அதன் மூலமாக உங்களுடைய உடல் மட்டுமல்ல, மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது. சில புதிய காட்சிகள் உங்கள் மனதில் பதிகின்றன. சில புதிய எண்ணங்கள் உங்கள் மனதில் மேலிடுகின்றன. இதை நீங்கள் ஒரு நடைப்பயிற்சி எந்திரத்தில் ஓடிக்கொண்டிருப்பதன் மூலமாக உங்கள் தசைகளுக்கு ஒரு சிறிய பயிற்சி கிடைக்கிறதே தவிர, உங்கள் மனம் என்பது எந்த விதமான மலர்ச்சியையும் அடைவது கிடையாது. அப்படி பார்க்கிற போது இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையுமே ஒரு மினியேச்சராக மாற்றி நம் கைக்குள் வைத்துக்கொண்டு அதற்குள்ளாகவே நாம் புழங்குகிற ஒரு மனநிலை நமக்கு வந்துவிட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன் நாம் இத்தகைய தன்மயமாதலுக்குள் செல்கிறோம் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த காரணங்கள் இங்கு முக்கியமல்ல. மாறாக இப்படி இருப்பதன் மூலமாக நாம் எத்தகைய விளைவுகளை சந்திக்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. நாம் சுற்றுச்சூழலை பற்றியோ, சமூகத்தை பற்றியோ, மனிதர்களை பற்றியோ எந்த விதமான அனுபவங்களும் அற்றவர்களாக தன்னுடைய உடல், தன்னுடைய பிரச்சினை, தன்னுடைய மனம், இதை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் மாறியிருக்கிறோம். இத்தகைய மாற்றம் என்பது ஒரு விதத்தில் வீழ்ச்சி என்று தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன். நம்மை நாமே சிறைப்பட்ட மனிதர்களாக மாற்றிக்கொள்கிறோம். இப்போ கூண்டுக்குள் இருக்கக்கூடிய கிளிகளுக்கு கூண்டு என்பது ஒரு விதத்தில் பாதுகாப்பானது தான். என்றால் பருந்து அதை கொத்தி கொண்டு போய் விடும் என்ற கவலை இல்லை. வேலைக்கு உணவு கிடைத்துவிடும். இப்படி கூட அதை நாம் பார்க்கலாம். நாம் பல சமயங்களில் அப்படித்தான் ஒரு பாதுகாப்பை நமக்குள் உருவாக்கி கொள்கிறோம். ஆனால் வெளி தரக்கூடிய, வானம் தரக்கூடிய, அன்றாட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் தரக்கூடிய எந்த அனுபவமும் நமக்கு கிடைப்பதில்லை. அறிவை நாம் பல விதங்களிலும் சேகரித்து கொண்டே இருக்கலாம். அறிவினால் மட்டும் ஒரு மனிதன் உருவாவதில்லை. அனுபவத்தினுடைய சாரம், காட்சிகளினுடைய சாரம், இன்னும் சொல்லப்போனால் உலகத்தினுடைய இயங்கு தளம், நாம் எந்த நிலத்தில் வாழ்கிறோமோ அதை பற்றிய பல எண்ணங்கள் நமக்கு கிடைப்பது அனுபவத்தினால்தான். ஆனால் நாம் எப்படி உள் ஒடுங்கியவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு நான் இன்னும் கூட சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த நாட்களில் அதை பற்றி நாம் பேசுவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.